ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச புளியோதரை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த புளியோதரை பார்த்திங்கன்னா பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் கோயிலில் கொடுக்கக்கூடிய புளியோதரை அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கோயிலில் கொடுக்குற புளியோதரை மாதிரியே நம்ம எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த புளியோதரை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 13 வரமிளகாய் அளவு நம்ம சேர்த்துருக்குறோம். உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு டைம் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதாவது கருகி போகிற அளவுக்கு ஃப்ரை ஆகக்கூடாது, லைட்டாக ஃப்ரை ஆகி வந்தாவே போதும். இப்போ பாருங்கள், நம்மளோட வரமிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சிடலாம். திரும்பவும் அதே கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகு நல்லா வறுபட்டுருச்சுன்னா மிளகோட வாசம்லாம் நமக்கு நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், ஒயிட் கலரில் மாறி நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதையும் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகம் நல்லா ஃப்ரை ஆன உடனே அதையும் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. அதையும் இதே போல் ஃப்ரை பண்ணிடுங்க. வெள்ளை எள்ளுக்கு பதில் கருப்பு எள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். எள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு அதிகமாக வந்துடும். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயை சூடுபடுத்திட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, கூடவே 10 குண்டு வரமிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த நிலக்கடலையை பார்த்திங்கன்னா வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்குறோம். அதை தான் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து 1/2 மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சு அதோட ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. புளி கரைச்சலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். கூடவே 3 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம புளி கரைச்சலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த புளிப்பு சுவையை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க சேர்த்த வேண்டாம். இப்போ புளியோட கரைச்சல் எல்லாமே பாதியாக குறைஞ்சி நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த புளியோதரை பவுடரை சேர்த்துக்கலாம்.
அது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதிகமாக சேர்த்தோம்னா அந்த புளியோதரை டேஸ்ட்டே நமக்கு கிடைக்காது. அதனால் 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறோம். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பொடியை சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் இதை வந்து கொதிக்க விடக்கூடாது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட புளிக்காய்ச்சல் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வாசனையோட ரெடி ஆயிருச்சு. இப்போ இதிலேருந்து பாதி எடுத்து நம்ம ஒரு கப்புக்கு மாற்றி வச்சிடலாம். மீதி பாதியில் நம்ம வடித்து எடுத்து வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. எப்பவுமே புளியோதரைக்கு ரைஸை வந்து 3/4 பாகமாக வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட புளிக்காய்ச்சலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுது ரைஸ் எல்லாம் உடையாமல் வரும். கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு இது போல் நல்லா கலந்துருங்க. பாருங்கள், நம்மளோட புளி சாதம் எல்லாமே வாசனையோட கமகமன்னு ரெடியாகி வந்துருச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.